வணக்கம். ஒரு குட்டி கதை. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதுக்கு ஒரு மனைவியும் 2 குட்டி சிங்கங்களும் இருந்துச்சு. அந்த குடும்பம் எந்த கவலையும் இல்லாம அங்க வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஒரு நாள் அந்த ஆண் சிங்கம் உணவு தேடி வெளியே போச்சு. அந்த சிங்கம் மோப்பம் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க ஒரு நரிக்குட்டி இருந்துச்சு. அந்த நரிக்குட்டி ரொம்பவே பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதோட கண்கள் மூடி இருந்துச்சு. சிங்கம் அந்த நரிக்குட்டிய தன்னோட வாயில கவ்வி தான் வீட்டுக்கு கொண்டு போச்சு. பெண் சிங்கம் அந்த நரிக்குட்டிய பார்த்து, இப்போ நமக்கு 3 குழந்தைங்க, இவங்க 3 பேரையும் நம்ம ஒன்னாதான் வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுச்சு. ஒரு நாள் அப்பா சிங்கமும் அம்மா சிங்கமும் வெளியே உணவு தேட போயிருந்தாங்க. அப்போ இந்த 3 குட்டிகளும் விளையாடிட்டு குகைக்கு வெளியே வந்தாங்க. அப்போ ஒரு பெரிய யானை அந்த வழியா வந்துச்சு. அந்த யானைய பார்த்ததும் 2 சிங்க குட்டிகளும் ஆக்ரோஷமா உரிமிக்கிட்டு அந்த யானைய துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த நரிக்குட்டியோ பயத்துல ஓடி போய் குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுச்சு. அந்த யானை போனதுக்கு அப்புறம் குகைக்குள்ள இருந்த அந்த குட்டி நரி அவமானத்தோட தள்ள கவிழ்ந்து வெளியே வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு அந்த 2 குட்டிகளும் தங்களோட அம்மா கிட்ட, அம்மா, இன்னைக்கு ஒரு யானை வந்துச்சு, நாங்க 2 பேரும் அந்த யானைய துரத்தி அடிச்சோம், ஆனா நரிக்குட்டி பயந்து குகைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் நரிக்குட்டி அவமானத்துல ரொம்பவே அழ ஆரம்பிச்சது. அந்த நரிக்குட்டி சொல்லிச்சு, என்னோட பழக்க வழக்கங்கள் உங்களை விட ரொம்ப வித்தியாசமா தான் இருக்குது, என்னால உங்களை போல நடந்துக்க முடியாது, அதனால நான் என் குடும்பத்தோட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த ஆண் சிங்கம் சொல்லிச்சு, சரி கவலைப்படாத, உன்னை உன் குடும்பத்தோட நாங்க சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. மறுநாள் அந்த சிங்கங்களும் நரிக்குட்டியும் அந்த நரியோட குடும்பத்தை தேடி காட்டுக்குள்ள போனாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த நரிக்குட்டியோட குடும்பத்தை பார்த்தாங்க. அந்த சிங்கங்கள் நரிக்குட்டிய அதோட குடும்பத்தோட சேர்த்து வச்சாங்க. நம்மள போலவே குணம் இருக்கிற நண்பர்கள் கிட்ட நட்பு வைக்கிறதே நல்லது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கரு. நன்றி, வணக்கம்.